கோவில்பட்டி கடலை மிட்டாய். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடும் ஒரு இனிப்புன்னா அது கடலை மிட்டாய் தான். அதிலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தயாரிக்கப்படுற கடலை மிட்டாய்க்கு மக்களிடம் தனி வரவேற்பு இருக்கு. இந்த கடலை மிட்டாய்க்கு 100 ஆண்டு கால வரலாறும் இருக்கு. கிராம திருவிழாக்களில் பாரம்பரியமாக கடலை மிட்டாய் தயாரிக்கப்பட்டு வந்தது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கருப்பு மண்ணில் விளைவிக்கப்படும் நிலக்கடலை, தேனி, சேலத்திலிருந்து எடுத்து வரப்படும் வெல்லம், தாமிரபரணி ஆற்று தண்ணீர் இதுவே இந்த மிட்டாயோட தனித்துவ சுவைக்கு காரணம். கடலை மிட்டாயை தயார் செய்யும் பக்குவத்தை பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊற தொடங்கிடும். நிலக்கடலையை வறுத்து வெள்ளப்பாகுடன் சேர்த்து விறகு அடுப்பில் அதை தயாரிக்கும் முறையே இதனோட நறுமணத்தையும் சுவையையும் கூட்டுகிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய இனிப்பான இதுக்கு 2020ஆம் ஆண்டில் புவிசார் குறியீடும் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.